தாவேகாவில் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என கூறி கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி விலகியுள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி தாவேகாவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசி பிரபலமடைந்தார். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நடைபெறும் கட்சியின் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் தன்னை அழைப்பதில்லை என்றும் தன்னை கட்சியிலிருந்து ஓரங்கட்ட முயற்சிகள் நடப்பதாக கூறி தாவேகாவில் இருந்து விலகுவதாக வைஷ்ணவி அறிவித்துள்ளார். என் மாவட்டத்தில் மகளிருக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கும்போது அழைப்பு இல்லைனாலும் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில் பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை. ஒரு 4 பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்லை பார்க்கக்கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோனில் சொன்னது தான் இதாக இருந்தது. டக்குன்னு இப்படி திரும்பி தள்ளி விடுறதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க. இளைஞர்களை தமிழக வெற்றிக் கழகம் ஆதரிக்கும் என்ற நம்பிக்கையில் தாம் தாவேகாவுக்கு வந்ததாகவும் ஆனால் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறும் சூழலை மாவட்ட நிர்வாகிகள் ஏற்படுத்தியதாகவும் வைஷ்ணவி வேதனை தெரிவித்தார். சொந்த கட்சியில் தலைமைக்கு சிக்கல் வரும் என்பதால் பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. அப்போது பெஹல்காம் தாக்குதல் மற்றும் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் நிர்வாக கட்டமைப்பு வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது என்றும் அதனை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருப்பதே பலம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்கும் பாஜக அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் தனது தலைமைக்கே சிக்கல் வரும் என்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள் சிலரின் செயல்பாடுகளில் தனக்கு அதிருப்தி இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கினார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நிர்வாகிகளுக்கு இருப்பதாக தெரிவித்தார். திமுகவில் அமைப்பு ரீதியாக ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் பட்டியலை மே 7ஆம் தேதிக்குள்ளும் சார்பு அணியில் மாற்றங்கள் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான பட்டியலை மே 15ஆம் தேதிக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறினார். மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர் சரியாக செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்ததாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்படவும் கேமராக்கள் நம்மை சுற்றி இருப்பதை அறிந்து பொறுப்புணர்வுடன் பேச வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பாஜகவுடன் உருவான கூட்டணி மகிழ்ச்சியுடன் உருவான கூட்டணி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு பதிலளித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து சென்னை தியாகராய நகரில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜக மிரட்டி படிய வைத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல், அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி, அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்து 5ஆம் ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் அப்படி என்ன சாதனை செய்தீர்கள் என்றும் திமுகவுக்கு கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் சொல்றாரு, இந்தியாவிலேயே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சியா. எங்கயா முதன்மையான ஆட்சி கூடிய ஆட்சியில ஊழல் செய்வதிலே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி தான். அதுக்கு வேணா பெயர் பெற்றிருக்கு. அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை பார்த்து திமுகவிற்கு பயம் வந்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார்.